வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி ஒரு 2 செட்டு சமையல் அப்படின்னு கூட பார்க்கலாங்க. ஆமாங்க, குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் லெமன் ரைஸு, உருளைக்கிழங்கு, வடகம் இந்த மாதிரி செய்வோம். அதே சமயத்தில் பெரியவங்க வெரைட்டி ரைஸு இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் பெரியவங்களுக்காக ஒரு வாழைத்தண்டு கொத்தமல்லி துவையல் இந்த மாதிரி காம்போவில் தான் நான் இன்றைக்கி சமையல் பண்ணுறேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல வாழைத்தண்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. சீரகம் தான் நான் எப்பயுமே தாளிப்பேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கடுகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வாழைத்தண்டுக்கு நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேங்க. வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இப்போ தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோங்க. இதுக்கு தண்ணியே விட வேண்டாங்க. தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே அது நல்லா வெந்திருக்கும். இதிலேருந்தே தண்ணி விட்டு வரும் பாருங்கள். நம்ம தயிரெல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா? இப்போ தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைத்தண்டு ரெடி. இப்போ தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா வாழைத்தண்டு வெள்ளை வெள்ளையேன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். வாழைத்தண்டு கொஞ்சம் அந்த நார் எடுக்கிறது தான் சிரமமாக இருக்கும். மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாங்க. உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயம். அடுத்ததாக எலுமிச்சம்பழ சாதத்துக்கு நான் சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு இப்போ நான் கலவை எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சுங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே கொஞ்சமாக வெந்தய பொடி சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வெந்தயத்தை வறுத்து எப்பயுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேங்க, நுணுக்கி வச்சுருப்பேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் அடுப்பில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து கொடுத்தாச்சுங்க. கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ அந்த லெமன் ஜூஸ் கலவையை இதில் ஊற்றுறேங்க. இப்போ இதை சாதத்தில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தாங்க. இப்போ சாதத்தில் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட லெமன் ரைஸ் ரெடிங்க. இந்த மழைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் குழந்தைங்களுக்கு சத்தாக செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போது லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக வாழைத்தண்டு பொரியலும் இப்போ ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துட்டு கொத்தமல்லி சட்னி அரைக்கணும். இது 2 தான் இருக்குங்க. உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா அழுக்கு போக கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல கொத்தமல்லி சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுமானது. உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிச்சுக்கிட்டேன். காரத்துக்கு தேவையான அளவு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து சும்மா ஒரு 10-20 செகண்ட் வதக்கினா போதும், கருக வேண்டாம். இப்போ இதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன தக்காளி இதில் சேர்த்துறேங்க. இது பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சட்னி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. மல்லித்தலை வதங்க வேண்டியதில்லை, பச்சையாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு நான் சின்ன மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டேன். இது ஆறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே இப்போ உருளைக்கிழங்கு வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் போட்டுட்டேங்க. இப்போ இதில் நான் டைரெக்டாக அப்படியே உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, அப்படியே உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். தாளிப்புக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல, நான் அப்படியே சுருளை வதக்கிடுவேங்க. இதை நல்லா அழுக்கு போக தோலை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுக்கணும். பாருங்கள், வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் பாதி வெந்த நிலமையில் மூடி போட்டலாம். மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வேர்த்து தண்ணி விழுந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். தண்ணியே நான் இதுக்கு சுத்தமாக தெளிக்கவே மாட்டேங்க. நம்ம ஊற்றுற எண்ணெயிலேயே அது வெந்துடணும். இப்போ கடைசியாக நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே போட்டுறணும். அப்போ நல்லா அந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை விட்டு இறக்க வேண்டியது தாங்க. இப்போ இது அப்படியே சிம்மில் இருக்கட்டுங்க. நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மல்லி சட்னிக்கு இப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுத்தமாக தண்ணியே விடாமல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மல்லி சட்னி அரைச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பலாம் அடி பிடிக்காது, நம்ம அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ லெமன் ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. அடுத்ததாக இப்போ கொஞ்சம் வடகம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வடகத்தையும் ஃபைனலாக பொரிச்சிட்ருக்கேங்க. இப்போ கொத்தமல்லி சட்னியும் நான் அரைச்சிட்டு வந்தேன் இல்லைங்களா,
பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கேன். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட இதுதான் நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி சட்னிக்கும் தண்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வைக்கணுங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கொத்தமல்லி சட்னி சொல்ல வந்தனே, கொத்தமல்லி சட்னி போட்டு பிசைஞ்சிட்டு அந்த வாழைத்தண்டு கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வேணும்னா நம்ம பருப்பு பொடி இந்த மாதிரி கூட சாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு சொல்லவே வேண்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி காம்போவில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக நமக்கு தனியாக நம்ம செய்கிறது வந்து டக்குன்னு ஈஸியாக செய்யலாங்க. இந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த சமையல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.